கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 127 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான, உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். சில எபிசோட்ஸ் வியூஸ் கம்மியா இருக்கு. அதாவது ஒரு கிஃப்ட் நமக்கு வரும்போது அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி அது உள்ள இருக்குது என்னன்னு நம்ம பார்த்தாதான் நமக்கு அது பயனுள்ளதா பயனில்லாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க லிங்க் ஓபன் பண்ணி ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணீங்கன்னா தான் இதுல உங்களுக்கு பயன் கிடைக்குதா, உங்களுக்கு பலன் கிடைக்குதா. அதாவது எப்படி நம்ம செல்போன் சார்ஜ் போயிட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதா, இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா தான் நமக்கு தெரியும். அதனால வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் நீங்க மூவ் பண்ண முடியும். ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதனால தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும்போது என்னெல்லாம் செய்வார், எல்லாமே செய்வார். அதாவது நமக்கு அறியாதும் எட்டாதுமான எல்லா விஷயத்தையும் செய்வார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அந்த கூப்பிடுதல் உண்மையா இருக்கணும். ஒரு நிச்சயத்தோட அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். நிச்சயம் நடக்கும். நம்ம வேண்டுதல் கேட்கப்படும். அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனங்கள் பார்த்துட்டு வரோம். இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு கிடைக்கும். அறியாததும் அவர் நடத்துவேன்னு சொல்றாரு. எட்டாத உயரத்தை வாழ்க்கையில நம்மளால இவ்வளவுதான் சாதிக்க முடியும்னு நினைப்போம், அதுக்கும் மேல சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த வசனத்தோட சாராம்சம். பார்ப்போம். லூக்கால வசனங்கள் பார்ப்போம். லூக்கா 18:1 பார்ப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். 4 வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், பாருங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அதாவது கடவுளுக்கு பயப்பட மாட்டான், மனுஷர்களையும் மதிக்க மாட்டான். அப்படி இருக்கவனே ஒரு விதவை கண்டினியூஸா போய் நியாயம் கேட்கிறாங்க, மத்தியஸ்தம் பண்ண சொல்றாங்க. அவன் செய்ய மாட்டேன்னு சொல்றான். அவன் மனசே இல்ல அவனுக்கு. அவன் தேவனுக்கு அதான் யோசிக்கிறான். நான் தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கும் பயப்பட. ஆனா இந்த விதவை என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்களே, மேற்கொண்டு இவங்க தொந்தரவு பண்ணாதபடிக்கு, அதாவது மேற்கொண்டு அந்த தொந்தரவுக்காக, அந்த தொந்தரவு நிமித்தம் பாருங்க கண்டினியூஸா திரும்ப திரும்ப இவங்க வந்துனே இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். இதான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்து 7 சொல்றாரு, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அது கேள்வியும் பதிலும். நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டாரு அப்படின்றத நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு வருது. நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டாருன்றதா அதோட அந்த வார்த்தையோட அர்த்தம், அந்த வசனத்தோட சாராம்சம். அடுத்து 8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அதாவது பொல்லாத மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படாதவன், மனுஷரையும் மதிக்காதவன், அவன் ஒரு விதவை தொந்தரவு பண்றதால நியாயம் கேட்டு நியாயம் செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாம கண்டினியூஸா போறாங்க பாருங்க. இது இப்ப கூட நம்ம சில பேர் பாருங்க, ஏழை ஜனங்க கூட மனு கொடுப்பாங்க. மனு கொடுத்துட்டு அந்த மனுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் பாருங்க வருஷ கணக்காக கூட போயிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த கண்டினியூஸா போறதால அந்த எந்த மனுஷனா இருந்தாலும் மனம் இறங்கி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இப்படி நடக்குது பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி பொல்லாத மனுஷன், ஒரு பொல்லாத மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனுக்கு பயப்படாதவனே ஒரு விதவைக்கு இறங்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி இறங்குவார் பாருங்க. அதுதான் சொல்றார், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, பாருங்க, பொறுமை உள்ளவராயிருந்துன்னா சில சமயங்கள்ல விண்ணப்பங்கள் உடனடியாக கேட்கப்படாது. பொறுமையோட நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து
அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பொறுமையா நியாயம் செய்வார், பொறுமையா நியாயம் செய்வார். வெயிட் பண்ணுங்க, அதுதான் சொல்லுது இந்த வசனம். அவன் எப்படி வெகு நாள் கழிச்சு அந்த விதவைக்கு மடந்திறங்குறானோ அந்தபடியே, அவனோட அவர் கம்பேர் பண்ணல. அவனே இப்படி செய்யும் போது ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நிறைஞ்ச அவர் எப்படி நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்க, அது நியாயம் செய்யாமல் இருப்பாரான்னு சொல்லிட்டு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரமா உங்க விண்ணப்பம் கேட்கப்படும், சீக்கிரமா உங்க வேண்டுதல் கேட்கப்படும், உங்க பிரச்சனை சீக்கிரமா தீரும். ஏன்னா அவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்றீங்க இல்லையா? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, நம்ம நினைக்காது நடக்கும், நமக்கு கிடைக்காது கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம லட்சியம், நம்ம எதை லட்சியம் நினைக்கிறோமோ அதுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்டவரை துதிச்சு அவரை விசுவாசிச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா வாழ்க்கையில நம்ம நினைக்காத காரியங்களை ஆண்டவர் செய்வார். இதுதான் பாருங்க, நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறுத்தர அருளி செய்வேன்னு சொல்றார் சங்கீதம் 91. அதே மாதிரி 121:1 எனக்கு ஒத்தாசனம் பருவதை நேராக என் கண்ணில் ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது சொல்றார் பாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமா சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும். அதான் வாழ்க்கையில பாருங்க, நிச்சயமா நடக்கும். அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி பெரிய காரியங்களால நம்மளுடைய லட்சியங்களை நிறைவேற்றுறவரா, நம்ம வாழ்க்கையை மாத்துறவரா, ஆசீர்வாதமான வாழ்க்கையா நம்ம வாழும்படி சமாதான சந்தோஷத்தோட நாம மட்டும் இல்ல, நம்ம குடும்பம், நம்ம உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் சமாதானத்தோட சந்தோஷத்தோட செழிப்போட வெற்றி வாழ்க்கை வாழும்படி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அவர் தர சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று ஆண்டு அனுபவிப்போம். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நம்ம நன்றியோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.